முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, இன்னைக்கான எவிக்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்த்தால் வெளியே போகாது போலயே. நேத்து தான் ஒருத்தருக்கு உட்காந்து ட்ராக் எல்லாம் போட்டோம் ப்ரோ. இந்த ஆள் தான் வெளியே போவாங்க, இந்த ஆள் வெளியே போனாதான் இவங்களுக்கான ஆட்டம் மாறும், இந்த ஆள் வெளியே போனாதான் இவங்களுக்கான கேம் வெளியே வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ராக்கை போட்டா அந்த ட்ராக்லாம் நாங்க வண்டியை ஓட்ட முடியாது, நாங்க புதுசா தான் ஒரு ட்ராக் போடுவோம்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் கையில எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. பட் இது புதுசு கிடையாது. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், ஒரு 3 பேரை நம்ம டேஞ்சர் சோன்ல பேசியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு நம்ம ரம்யா அவர்கள், இன்னொன்னு சாண்ட்ரா, இன்னொன்னு கனி. இந்த 3 பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ப்ரோ. இந்த 3 பேர்ல இருந்து யார் வேணா வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில ரம்யா அவர்களை கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. ஏன்னா ரம்யா வந்து டைட்டில் வின்னர்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா வந்து கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. ரம்யா வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அடுத்ததா பார்க்கும்போது கனியே எனக்கு தெரிஞ்சு தூக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கனியை வீட்டுக்குள்ள வச்சா இன்னும் ஒரு சில கண்டென்ட் வரும். வீட்டுக்குள்ள அங்கேயும் லைட் லைட்டா ஏதாச்சும் ஏற்றி விட்டு குரூப்பிசம் பண்ணி ஒரு சில கண்டென்ட்டை வர வைப்பாங்க. அதனால கனியை தூக்க மாட்டாங்க. கண்டிப்பா சாண்ட்ராவை தான் தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிகப்பெரிய ட்ராக் எல்லாம் போட்டோம் ப்ரோ. நான் ஒரு பெரிய ரூட்டே போட்டோம் ப்ரோ. வண்டலூர்ல இருந்து அண்ணா நகருக்கு எப்படி ஷார்ட்கட்ல போலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ரூட்டே போட்டு கொடுத்தா நோ 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 அங்கிட்டலாம் வண்டி போகாது, நாங்க அந்த வண்டி எடுக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை எவிக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க ப்ரோ. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணா பிரஜனுக்கான கேம் வெளியே வரும், திவ்யாக்கான ஆட்டம் தனியா போகும்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. இவ்வளவு விஷயத்தை பண்ணிட்டு ஏங்க காலையான மாத்துறீங்க? இதே வேலையா போச்சு ப்ரோ இவங்களுக்கு. இப்ப காலங்காலத்துல யார் எவிக்ட் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த பேரை கேட்டா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. கனி அவர்கள் எவிக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன நான் சொல்றேன் கனி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ, கனி வந்து எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் எவிக்ஷன் இல்லையா, டபுள் எவிக்ஷனா என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா ப்ரோ இவங்க என்னெல்லாமோ பண்றாங்க ப்ரோ. நம்ம எதிர்பார்த்த ஆட்களை தூக்கவே மாட்டாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம 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 வந்து வேஸ்ட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு. அவங்க தான் எல்லாமே. அவங்க நினைச்ச ஆட்களை தூக்குவாங்க, நினைச்ச ஆட்களை வச்சுப்பாங்க, நினைச்சபடி கேமை கொண்டு போவாங்க. எல்லா விஷயமும் அவங்க இஷ்டப்படி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த வகையில் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரம்யாவை எதுக்கு காப்பாத்துறாங்கன்னு தெரியல. அண்ட் கனியவர்கள் இப்போ எவிக்ஷன்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் பேர் அங்கே போட்டிருக்காங்க. அந்த பேரை கேட்டால் சத்தியமாக நீங்களாம் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. யார் அப்படிங்கிறத நான் மொத்தமாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சாண்ட்ரா அவர்கள் தான் எவிக்ட் ஆவாங்க. ஏன்னா சாண்ட்ராவுமே டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. சாண்ட்ராவை தூக்குனா பிரஜனுக்கான கேமை காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யாக்கான கேமையும் காப்பாற்றுவாங்க. ஏன்னா போன வாரமே திவ்யாவை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. திவ்யாவன் மட்டும் இல்லை, திவ்யா சாண்ட்ரா இவங்களுக்கான கேமை பிரித்து பார்க்கணும், இவங்க 2 பேருமே பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் போன வாரம் பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் இன்னொரு இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு. பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் ஒன்னாவே கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரத்துக்கு சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜன் கூட சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனால் பிரஜனை பொறுத்த வரைக்கும் தள்ளி போறாப்ல. நான் பல இடங்களை நோட் பண்ணிட்டேன், பிரஜன் தள்ளி தான் போறாப்ல. ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் தள்ளி போக மாட்டேங்காங்க. ஏன் புருஷன் சொல்லிட்டு புருஷன் முன்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க 2 பேருக்கான கேமை காப்பாற்றுறதுக்கு சாண்ட்ராவை கண்டிப்பாக வெளியே எடுத்துருவாங்க. சாண்ட்ரா வெளியே எடுத்தால் தான் சேனல் நினைக்கிற மாதிரி பிரச்சனை மேலே தூக்கிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நேற்று அவ்வளோ பெரிய ரூட்டு போட்டு பேசணும். கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ரூட்டு போட்டோம் ப்ரோ. சாண்ட்ராவை தூக்கிட்டா திவ்யாக்கான கேம் தனியாக தெரியும், சாண்ட்ராவை தூக்கிட்டா பிரச்சனை தப்பிச்சிருவார், அவர் நெகட்டிவ் வாங்க மாட்டார்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை பேசினா காலையில் ரொம்ப அசால்ட்டா இல்லைப்பா அவங்கள தூக்கலை தனியாக எவிக்ட் பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப ஷாக் என்ன, இப்போ எதுக்கு கனியை தூக்குறீங்க? சரி ஓகே, கனிக்கு ஓட்டுகள் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, கனிக்கு ஓட்டுகள் இல்லை, நீங்கள் தூக்குங்க. கனியை விடையா ரம்யா அவர்கள் ஓட்டு வாங்கிட்டாங்க. கனியை விடையா ரம்யா அவர்கள் வீட்டுக்குள்ள தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கனியை விடையா வியானா அவர்கள் வீட்டுக்குள்ள தரமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல ப்ரோ. இப்போ கனியை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பெருசா கண்டென்ட் கொடுக்கலனாலும் ஒரு பெரிய கண்டென்ட் கொடுக்குற குரூப்பா கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த அன்புக்கு அங்க மொத்தமா கைக்குள்ள வச்சு உன்ன ஏதாவது பேசி விட்டு ஏத்தி விட்டுன்னு ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேரை சொரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை கனி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் கனி எவிக்ட் பண்றதுக்கு உங்க பிளான் பண்றாங்க? எனக்கு இங்கதான் மிகப்பெரிய டவுட் வருது. ஏன்னா கனி வந்து எனக்கு தெரியல ப்ரோ, டேஞ்சர் சொல்ல இருக்காங்க, ஆனா லிஸ்ட்ல இல்ல, வெளிய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு சொல்லி தான் வச்சிருந்தோம். பட் இப்போ என்னன்னா கனி ஏதாவது எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அங்க இன்னொருத்தர் பேரை தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு 3 பேர் டேஞ்சர் சோன்ல வச்சிருந்தோம்ல, அந்த 3 பேருமே இல்ல, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் எங்க இருந்தோ பறக்கிட்டு வந்திருக்காங்க ப்ரோ. எனக்கு புரியல, இந்த வாரம் எப்படி போப்பனே எனக்கு தெரியல. இந்த வாரம் முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் பண்ணி மக்களை கிறுக்காக்கி அடுத்த வாரம் டிஆர்பி கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அடுத்த எவிக்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அன்ஃபேர் தான். யாருன்னு கேட்டால் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க.
அரோரா அவர்களை கையில் வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்போதைக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் ஓப்பனா சொல்றேன், இன்னும் 2 பேரையுமே அவங்க எவிக்ட் பண்ணல, ஷூட் போயிட்டு தான் இருக்கு. இப்படி உங்க 2 பேருக்கான பேர் தான் எடுத்து வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கே தெரியும், போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு சில பேருக்கான பேரை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த பேர்ல தான் ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ அரோராக்கான பேர் அவங்க கையில் இருக்கு, கனிக்கான பேர் கையில் இருக்கு, சாண்ட்ராக்கான பேர் கையில் இருக்கு. இந்த 3 பேர் தான் அவங்க கையில் தூக்கி வச்சிருக்காங்களா. இதுல சாண்ட்ராவே எவிக்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கலாம், ஃபேமிலி ரவுண்ட் வரதி கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுன்னு வச்சா குட்டி பசங்க உள்ள வருவாங்க, அவங்க எல்லாருக்கான அந்த ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா நல்லா இருக்கும். குட்டி பசங்க வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எமோஷனல் சீனை காமிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க போல. அப்போ இன்னும் 2-3 வாரங்கள் கண்டிப்பா சாண்ட்ரா உள்ள தான் இருப்பாங்க. அவ்வளவுதான், நெருங்கியாச்சு. ஃபேமிலி வீக்குலாம் நெருங்கியாச்சு. இன்னும் 2 வாரமா எவ்வளவுதான் இருக்கு ஃபேமிலி வீக்கு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சாண்ட்ராவை 2 வாரம் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதி இருக்க இந்த 2 பேர் தான் அவங்க கையில் வச்சிருக்கிறது. 3 பேர், அதில் சாண்ட்ரா காப்பாற்றிட்டாங்கன்னா மீதி இருக்க இந்த 2 பேர் தான் கனி, அரோரா. இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா டபுள் எலெக்ஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 பேர் தான் வெளியே போவாங்க. என்னன்னா சொல்கிறேன், ரொம்ப ஷாக்காக இருக்கானு கேட்டிங்கன்னா எனக்கே ஷாக் ப்ரோ. ஏன்னா அரோராவை எதுக்கு வெளியெடுக்காங்கன்னு தெரியல. அரோரா நவுடேஸ் நல்லாவே கேம் ஆடிட்டு இருக்காங்க, நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க, நல்லா சண்டை போடுறாங்க, டாஸ்க்னு வந்தா இறங்கி ப்ளே பண்றாங்க, எல்லா விஷயமும் இருக்கு ப்ரோ அரோரா கிட்ட. பட் அரோரா ஏன் தூக்குறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து இப்போ என்ன வந்து அடிக்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ அரோராக்கு பிஆரான்னு. நோ, நான் யாருக்கும் பிஆர் இல்லைனா. பட் நான் கேட்குறேன், இப்போ அரோரா கூட ரம்யாவை கம்பேர் பண்ணா, ரம்யா அப்படியே கேம் ஆடிட்டாங்க. ரம்யாக்கான ஆட்டம் அவ்வளோ நல்லா இருக்கா? இல்லையே. ரம்யாக்கான ஆட்டம் அப்பெல்லாம் நல்லா இல்லையா? இப்போ அரோரா கூட கம்பேர் பண்ணா வியானா வந்து அப்படியே ப்ளே பண்ணுறாங்க, மரண மாசா இருக்காங்களா என்ன? இல்லையே, என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை. ஆனால் வியானா கிட்ட இப்போ ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை நான் நேற்றே ரொம்ப தெளிவாக சொல்லிப்பேன். வியானாவை இப்போ வெளியே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வியானா கிட்ட இப்போ ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான் கன்றாவியான காதல் கண்டென்ட். அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் இப்போ தான் ஒரு மாதிரி கையை பிடிக்கிறவர்களுக்கு மூக்கு பிடிக்கிறவர்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா, இன்னும் எக்ஸ்ட்ரீம் போக தான் செய்யும். ஆனால் நேற்று நைட்டு வியானா வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு அது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ சேனல் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. அப்போ வியானா உள்ள வச்சா வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நைட்டான ஒரு காதல் கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சேனல் முடிவு பண்ணிப்பாங்க. அதனால வியானாவை தூக்க மாட்டாங்க. ரம்யா கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அரோரா நல்லா தானே ப்ளே பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க, நல்லாவே சண்டை போடுறாங்களே. பெருசாக சும்மா குரூப் சேர்ந்து அட்டாக் பண்ணலையே. இப்போ ரம்யா தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமாக குரூப் மாறிட்டு இருக்காங்க. போன வாரம் ஃபுல்லாக கன்னி கேங் கூட இருந்தாங்க. பட் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போனதுனால டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க, சபரி கனியெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து குரூப் சேர்ந்தாச்சு. எந்த கேங்கோட, டாக்ஸிக் கேங்கோட சேர்ந்தாச்சு. இப்போ காலையில் கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸிக் கேங்கோட தான் படுத்துக்கிட்டு இருந்து கதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஜம்பிங் ஜம்பாக் தான். ஓகே ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஒரு ஜம்பிங் ஜம்பாக் தான். வாரம் யாரு கூட சேர்ந்தா நம்ம தப்பிக்க முடியும், வாரம் யாரு கூட இருந்தால் நம்மளை நாமினேஷனில் குத்த மாட்டாங்க. இந்த விஷயங்களை கவனிச்சு தான் அக்கா வந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் ரொம்ப தெளிவாக அந்த டாக்ஸிக் கேங்கோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யாலாம் பெருசாக கண்டென்ட்லாம் இல்லை ப்ரோ. பட் ரம்யாவை காப்பாற்றுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு அவங்க கையில் வச்சிருக்கிறது இந்த 2 பேருக்கான பேர் தான். ஒன்று கனி, இன்னொன்று அரோரா. இந்த 2 பேர் தான் கையில் வச்சிருக்காங்க. இந்த 2 பேர்லேருந்து மேபி யாராவது ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. பட் டபுள் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. டபுள் எலெக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றங்களே இருக்காது. இந்த 2 பேர் தான் வெளியே தூக்குவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதே நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு வச்சிருக்காங்க, ஷூட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் முடியல. நான் கையில் வச்சிருக்கனால ஃபர்ஸ்ட் டைம் கூட சொல்லிடுறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம்ல, நடக்கும்போது டப்புன்னு வந்து நம்ம பேசிடலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாண்ட்ராவை விட கனி வந்து டம்மி பிளேயரா, சாண்ட்ராவை விட அரோரா வந்து டம்மி பிளேயரா, அரோராவை விட சாண்ட்ரா மாசான பிளேயரா, அரோராவை விட ரம்யா மாசான பிளேயரா, கனியை விட ரம்யா மாசான பிளேயரா? ஸோ இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் ஒரு சில இடங்கள் நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கனியை வந்து வேணும்னு தான் வெளியெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான பேரை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா ரீசன்ட் டேஸாக உங்களுக்கே தெரியும் ப்ரோ, வெளியே இருக்க ஒரு சில எச்ச கூட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கனி, எஃப்ஜே இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த பாண்டை ஒரு மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி பார்க்குற மக்கள் மைண்டுக்குள்ளே பூந்து இவங்க இப்படி தான் பழகுறாங்க, இப்படி தான் கையை பிடிச்சிக்கிறாங்க, இப்படி தான் கெட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதனால நம்ம கனிக்கான பேர் வந்து ஃபுல்லாக டேமேஜ். அது வெளியே ஒரு எச்ச கூட்டம் கிடக்கு, சரியான எச்ச கூட்டம். அந்த எச்ச கூட்டம் அப்படி ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவங்க சைட்ல, அதாவது ஃபேமிலி சைட்ல இருந்து கனி வந்து வெளியே எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு சொல்லி தரல. பட் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சோன்னே ஓடி வந்து சொல்றேன்.